நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவேன், எனக்கு பிஸ்னஸ் பண்ண தான் பிடிக்கும் அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எப்படி போய் இந்த மாதிரியான வேலைலாம் செய்கிறது, என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வேலை இது கிடையாது, நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பர்சன்ஸும் இந்த வேர்ல்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கு இடையில் இது எல்லாரையும் தாண்டியுமே உழைச்சி தான் வாழணும், அப்படி உழைச்சி வாழ்கிறவங்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. தெரியுமா? எப்படி தெரியுமா? ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் அங்கேருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை குலுக்கி அவங்களுக்கு சலாம் கூறி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவ்வளோ ஹார்டாக இருக்குது உங்களுடைய கை, ஏன் உங்களுடைய கை இவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பர்சன் சொல்கிறாங்க, கை குலுக்குனாங்களே போய் நாயகத்துடைய கையை குலுக்குன்னு. அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து நான் உழைச்சி தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்களுடைய 2 கையுமே பிடிச்சி இதனுடைய கண்ணில் ஒத்தி கொண்டாங்க. அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உழைத்து உரமேறிய கரங்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. உழைத்து தான் வாழ வேண்டும். ஸோ அப்படி நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி நாம் சம்பாதிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான விஷயம். நாம் நம்மளுடைய அறிவை மேம்படுத்திக்கிறதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிடிச்ச டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு எஜுகேஷன்ஸ் கிடச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அது ரொம்ப பெரிய விஷயம். சில டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணுன்னு நினச்சி சில எஜுகேஷனை படிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த படிப்பு கிடச்சிருந்துருக்காது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், பை ஃபினான்ஷியல் பேரியராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் அல்லாஹ் நமக்கு அந்த கல்வியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். அந்த கல்வியை கற்று நீங்கள் என்ன டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். ஒரு நாள் அல்லாஹ் அருள் புரிவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், ஸோ நான் வேறு ஒரு வேலையை பார்க்க மாட்டேன், உழைச்சி படிக்காதவங்க செய்யக்கூடிய வேலையையோ இல்லை என்னை விட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கம்மியாக இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலையோ என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணாமல்